ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு. அதில் ஒரு ட்விஸ்ட்டோடு வச்சுருந்துருப்பான். அதெல்லாம் என்ன என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அப்படியே இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா வாஷ்ரூமில் நிற்க, அந்த இடத்துக்கு ஜியாங்கோட அப்பாவும் வந்துட்டுருக்காரு. அடே யான், இன்றைக்கி நீ பேசுனதில் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கப்பா. ஸோ நீ நல்லாவே க்ரோ ஆகிருக்க அப்படின்ட்டு. நீங்கள் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்தே பேசிகிட்டு இருக்கான். சரி, நான் ஒரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஸோ அவளும் என்னோடய பையனும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்க. அதை அவங்க 2 பேர் தானே முடிவு பண்ணணும். நீங்கள் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. அட, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலியாகவே மாறிடலாம், பிஸ்னஸும் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது அவளோட பர்சனல் சாய்ஸு அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வளர்ந்தீங்க. அவள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்டையும் ஒப்பீனியன் கேட்பால, அதனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போக ஹீரோக்கு பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ கோவத்தில் கத்திகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கான். இந்த கடலெல்லாம் ஸ்கேட் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அது பேர் கரெக்டாக என்னன்னு தெரில. அதை கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். அதுவும் ஜியாங் கிட்ட. ஜியாங் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஃபேமஸ் போல். ஸோ இவன் கேட்டுட்ருக்கான், நீ எதுக்காக இதை திடீர்னு வந்து கற்றுக்கணும்னு சொல்கிற, இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு. உனக்கு அலெக்ஸ் தெரியுமா? அவர் கூட நம்ம கம்பெனி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. ஆனால் இன்னும் அவர் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்கல. அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த கடலில் வந்துட்டு ஸ்கேட் பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு ஹாபி. அதனால தான் நான் அதை கற்றுக்கிட்டு அவர் முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் இம்ப்ரெஸ் ஆயிடுவார்ல. ஸோ எனக்கு கற்றுக்கொடு அப்படின்னு. ஜியாங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கற்றுக் கொடுக்குறான். பயங்கரமாக ட்ரைனிங்லாம் கொடுக்குறான். ஹீரோ பார்த்திங்கன்னா அதை விடாமல் கற்றுக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிட்டு வந்துட்டுருக்கா. அவர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை அப்ராடுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, உண்மைக்குமே இது நடந்துருமா? எங்கள் அம்மா சீக்கிரமாகவே குணமாகி வரணும். ஆனால் நான் ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன் தெரியுமா? எங்கள் அம்மா கண் முழிக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஆனாலுமே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கொலகாரி இல்லை அப்படின்ற விஷயங்களை நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவன் பார்த்திங்கன்னா, நீ நம்புறியா அவங்க அம்மா கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு? இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நானும் நம்புகிறேன் உங்கள் அம்மா வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ ஏன் நம்புகிற அப்படின்னு. அதுவா, நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? உன்னை பெற்ற உங்கள் அம்மா எப்படி கெட்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான். ஸோ நீ தான் அவங்களோட உலகமே. நீ இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அது உனக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்ற விஷயங்கள் கூடவா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க எந்த ஒரு தப்பான விஷயங்களுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ வந்து கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இவளுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வந்து சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த டைரக்டர் லின் வந்து அந்த சேரிட்டி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ ரொம்பவே அழகாக ரெடியாகி காரை விட்டு இறங்குறா. அங்கே பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் திமுன்னு வந்துட்டுருக்கானுங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. கரெக்டாக ஹீரோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். இவள் பார்க்குறா, இங்கிட்டு இருந்துடா வந்த அப்படின்னு. அவளோட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அந்த டைரக்டர் லின் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கூப்பிட்றா, மேம் இங்கே வாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் திரும்பி வந்துட்டுருக்காங்களா. ஹீரோவை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்னோடய பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்க, ஹீரோ பார்த்திங்கன்னா ஏன் இந்த அம்மா நம்மளை இப்படி பார்க்குது அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். ஹீரோயின் பார்க்குறா, என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் இவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. மேடம் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அப்படியா, நீ தான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு. இது வந்து யானை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு கை கொடுக்க இவங்க பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிக்கிறாங்க, விடவே மாட்டுறாங்க. ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான், என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் அவங்களுக்குமே அந்த தாட் வருது, கையை விடுறாங்க. ஹீரோயினும் ஏன் அவங்க 2 பேரும் இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அந்த வெயிட்டர். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த அம்மா எடுத்து கொடுக்குது. இந்த அம்மா நீ சாப்பிடு அப்படின்னு. இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் யானுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா யானுக்கு கொடுக்க
அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா நிற்கிறீங்களா? நான் உங்கள் 2 பேத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவுக்கு "ஏன்டி இப்படி பண்ணுற?" அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "ஓகே ஓகே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேத்தையும் வச்சு ரொம்ப அழகாகவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கா. அப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இச்சிங்காக இருக்குது கழுத்து ஃபுல்லாக. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் கொடுத்துருப்பாங்கள்ல, அது அலர்ஜி போல். ஸோ அவன் வந்துட்டு அதை சொரிஞ்சிட்டே இருக்கான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ கொஞ்சம் நேரம் அங்கே போய் வெயிட் பண்ணு, நான் உனக்கான மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் 2 பேரும் அங்கிட்டு போகிறாங்க. இந்த அம்மா ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குது. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, "உனக்கு இப்போ ஓகேவா, பரவாயில்லையா?" அப்படின்ட்டு. என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவளுக்கா இவன்கிட்ட போயா நம்ம கேட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்லிட்டுருக்கா, "இங்கே பாரு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதையுமே நீ சாப்பிடாத" அப்படின்ட்டு. இவன் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த சைடு திரும்பிக்கிறானா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, "ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். "நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறியா? என்ன வேணும் உனக்கு? என்ன சொல்லணும்?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "ஏய் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் தான் சொன்னேன். ஏன்னா நீ வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீல" அப்படின்னு. இவன் அப்படியே பார்க்குறான். "இங்கே பாரு, எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு சோகமான ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை" அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா நம்ம என்ன சொன்னாலும் இவன் ஏன் இப்படியே பேசுகிறான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அப்புறம், "நீ அந்த டேரக்டர் லின் கூட ரொம்பவே ரொம்ப க்ளோஸாக பேசின மாதிரி இருந்தது" அப்படின்ட்டு. "அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஆர்ஃபனேஜுக்கு நான் ஸ்டோரிலாம் சொல்ல போனேன்னா, அப்போ அவங்க ஒரு டைம் என்னை மீட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆர்ஃபனேஜுக்கு ஃபுல்லாகவே அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லவங்க. இது வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறல, குழந்தைங்களுமே இல்லை" அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. அப்படியே மறுநாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா கடலில் பயங்கரமாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதை கொஞ்சம் பொண்ணுங்க, அப்புறம் அந்த அலெக்ஸ், அவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தாக மேலே வந்துட்டுருக்கானா. அப்போ அந்த அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா, "ஏய் டியூட், செம்மையாக பண்ணீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா, "நான் ரொம்ப பிகினர்ப்பா, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது" அப்படின்ட்டு. "என்ன சொல்கிறீங்க? அப்படி ஒன்றும் பார்க்க தெரியலையே, நல்லா வெல் ட்ரெயினாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. எவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு?" கேட்கும்போது, "அது என்ன 1 வாரம் தான்" அப்படின்னு. "என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல" அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லும்போது, "அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டது உங்களுக்காக தான்" அப்படின்ட்டு. "எனக்காகவா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே" அப்படின்ட்டு. "என்னோட கம்பெனியை உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச இந்த ஹாபிஸ் எல்லாத்தையுமே நானும் கற்றுக்கிட்டு உங்கள் கூட இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா, "நீங்கள் ரொம்பவே சின்சியரான ஒரு சிஇஓவாக இருக்கீங்க, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்" அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் சீனியரை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அந்த சேரிட்டி ஈவெண்ட் போயிருப்பாங்கள்ல, அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க போல். அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹீரோயின் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஷோ தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அவன் மேலே ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அது பெருசாக ஊதி ஊதி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எழுதிடுவாங்க. அவளோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவளை இந்த ஷோலேருந்தே தூக்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "சரி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோஸுமே அவன் வாங்கி வச்சுக்கிறான். இதை எல்லாத்தையும் அந்த ஜியாங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் அப்படியே ஒளிஞ்சு நின்று கேட்டுகிட்டே இருக்கான். எதுக்குமே இந்த வேலை பார்க்குறான்னு தெரில. இதுக்கப்புறமா ஹீரோ அப்புறம் அந்த வைட்டி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கூட ஒரு மீட்டிங் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரைஞ்சிட்டு வந்து இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் டிசைன் தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "இல்லை இல்லை, இது எனக்கு எலெக்டிவ் பேப்பர் தான்" அப்படின்ட்டு. "அப்படியா?" அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. இந்த வைட்டி பார்த்தீங்கன்னா பேனு ஹீரோவே பார்த்துட்ருக்கா. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு 2 பேர் காரில் வந்துட்டு இருக்கும்போது, இவ பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே டச் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கையை கொண்டு வந்துட்டுருக்கா. டச்சும் பண்ணுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையெடுத்துறான். அவளுக்கா இவனை கரெக்ட் பண்ணவே முடியாது போலையே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாகவே ட்ரா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு டிசைனர் ஆகியிருக்க வேண்டியது, ஜஸ்ட்டு மிஸ் நீங்கள் தப்பிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் ஒன்றும் இல்லை" அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிட்டு, "நம்ம கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "அப்படியா? நீங்கள் என் கூட வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் வரும், உங்களுக்கு பரவாயில்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "கண்டவனுங்க பேசுகிறதுலாம் எனக்கு அவசியமே இல்லைவா" அப்படின்ட்டு
இவங்க 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துடுறாங்க. இது சேர்மன் தானே, இது ஒயிட்டி தானே, இவங்க 2 பேரும் என்ன இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒருவேளை டேட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் தீயா பரவுது. எல்லாரும் கூட்டமாக அப்படியே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை பிஏ பார்க்குறான், என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே, அதுவும் ஃபோனை பார்த்துட்டு அப்படின்ட்டு. இவனும் அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான், என்ன நம்மளுக்கு ஒன்றும் வரல, ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக ஹீரோவும் வெயிட்டியும் உள்ளே வர இவங்கள பார்த்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கே ஒன்றும் புரியல. பிஏட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு. எனக்கும் தெரில சார், பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ரூமுக்கு போக பின்னாடியே அந்த ஒயிட்டியும் போயிட்டுருக்கா. இவங்க போனதுக்கு அப்புறமா தான் பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் அங்கே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் தான். ஸோ அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னடா இவன் கூட போய் சாப்பிட்ருக்காளே அப்படின்னு. அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கா. அந்த இடத்துக்கு ஜியாங் வரான். என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, சரி இந்த காஃபி குடி அப்படின்ட்டு கொடுக்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, சைலண்ட்டாக நிற்கிறா. சரி வா, நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு ஜியாங், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தெரில, உனக்கான பேர் நான் கிடையாது, நீ வேறு நல்ல பொண்ணாக பார்த்து நீ கரெக்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, ட்ரை கூட பண்ணாமல் அப்படின்ட்டு. இவன் அங்கேருந்து போக 1 நிமிஷம் இல்லை, நீ ஹீரோக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, அவன் உங்ககிட்ட திரும்ப வரவே மாட்டான், ஏன்னா அவன் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கூட லவ்வை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்ட இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இல்லை அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறா. ஜியாங்குக்கு பார்த்தீங்கன்னா அவளை எப்படி தான் நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வீட்டில் ஹீரோயினை காட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அந்த ஃபுட்டெல்லாம் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்க்குறான், என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம், என்ன பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்ருக்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லுவ. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, எப்படி உன்னால் முடிஞ்சிச்சு, இவ்வளோ சீக்கிரம் வேறு ஒரு பொண்ணு மேலே எப்படி உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறான் ஒரு மாதிரி. என்னால் முடியலையே, ஜியாங்க ரொம்ப நாளாக என்னை ட்ரை பண்ணுறான், ஆனால் எனக்கு அந்த மாதிரி தாட்டே வந்ததில்லை, உன்னை விட்டு போகிறதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை, எப்படி உன்னால் முடிஞ்சது அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கற்றுக்க, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ரொம்ப மண்டையாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வந்துட்டுருக்கு. ஜியாங் கூட டேட் போக வேண்டியதானே, அவனும் நல்ல பையன் தானே அப்படின்ட்டு. ஸோ இவ அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போது நீ நான் ஜியாங் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியா, அதனால தான் ஒயிட்டி கூட ஒன்றா ஊர் சுற்றுறியா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். என்ன ரொம்பலாம் யோசிக்காத, நீ ஜியாங் கூட சேர்ந்த அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், கம்பெனிக்கு நல்லது அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ கண்ணிலேருந்து அப்படியே தண்ணீர் வந்துட்டே இருக்குது. கடைசியாக அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, இல்லை நான் யாரையும் லவ் பண்ணுவேன், டேட் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணிப்பேன், அது என்னோட பர்சனல் விஷயங்களில் நீ மூக்கு நினைக்காத, நீ ஒன்றும் பாஸ் கிடையாது என் விஷயத்தில் தலையிடுறதுக்கு, சரியா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போக இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ போனவன் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் கொடுத்துருப்பால அந்த ஃபோட்டோஸை, அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. இவரை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஒயிட்டி வந்திருக்கா. ஸோ இவர் கேட்குறாரு, என்னாச்சு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த அலெக்ஸோட பேசியிருப்பாங்களா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. அடிப்பாவி, ஏன்டி உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, உன்னோட விஷயம் என்னாச்சு, நீ கரெக்டாக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஹீரோவோட ஹார்ட்டை வின் பண்ணுறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, அவன் ரொம்பவே ஸ்டெப்பனாக இருக்கான் அப்படின்ட்டு. அதுவும் எனக்கு தெரியும், ஆனால் நீ இந்த விஷயங்களை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக ஒயிட்டி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கா. நேராக ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்போ தான் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோயினை கூப்பிட அவள் ஷாக் ஆகிடுறா, இவன் இதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
ஹீரோ தான் என்னை இங்கே வர சொன்னா அப்படின்னு. இவளுக்கு மூஞ்சியே மாறிடுது. அது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக தான் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி வாங்க அப்படின்னு இவளே உள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துடுறான். வைட்டியை பார்த்தோன்னா அந்த மெய்ட் ஆண்டிக்கிட்ட, ஆண்டி சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவளுக்கு சேரெல்லாம் இழுத்து வைக்கிறான், வந்து இங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட பக்கத்தில் வந்து உட்காருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் காதலியே வாங்கலை, அவள் அங்கேயே உட்காந்துடுறா. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ப்ரான் எடுத்து வைக்கிறதும் மீட் எடுத்து வைக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப புகையுது. ஸோ இன்னொரு மீட் எடுத்து வைக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கிட்டுருக்கா. அந்த ஒயிட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிஸ்னஸை பற்றி பயங்கரமாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இவளுக்கா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இவளுக்கு ஒரு கால் வருதா, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவ தனியாக வந்து பேசுகிறா. ஜியாங் தான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுற, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரைடு போகலாமா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அந்த வெயிட்டையும் இங்கே வந்திருக்கா, ஸோ வெளியே வர முடியுமான்னு தெரில அப்படின்னு. அட நல்ல விஷயம் தானே, நீ வா நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கானுங்களா, இருடி ஒன்றை நான் வெறுப்பேற்றுறேன் அப்படின்ட்டு இவ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போக இவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சிட்டு இருக்கான். அது யார், அது ஜியாங்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே திரும்பி பார்க்குறா. இங்கே பாரு, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், அதை தான் கேட்குறேன் ஜியாங்கா அப்படின்னு. அது உனக்கு ஒன்றும் தேவையில்லையே, நீங்கள் பிஸ்னஸை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. வைட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா, ஏதோ வில்லத்தனமாக யோசிக்கிறா போல். ஜியாங்கோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாருக்கு தான் வந்திருப்பாங்க போல். இவ பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும், வாங்கி கொடு வாங்கி கொடு அப்படின்னீங்க. பாரு நீ ஆல்ரெடி ரொம்பவே குடிச்சிட்ட, இதுக்கு மேலே நீ குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை எல்லாம் முடியாது, டே வெயிட்டர் இங்கே வாடா, எனக்கு இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜியாங் பார்த்தீங்கன்னா கண்ணை காமிக்கிற, கொடுத்த கொன்றுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மேடம் ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ நாளைக்கு தான் வரும் அப்படின்னு. என்னடா சொல்கிற, அப்போ அங்கே கலராக அடுக்கி வச்சுருக்க, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. மேடம் அது விற்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கியே விழுந்துடுறா. ஸோ இவன் அப்படியே பார்க்குறானா, சரி கிஸ் பண்ண போகலான்னு கிஸ் பண்ண போகிறான். அப்போ அவள் டப்புன்னு எழுந்திரிச்சு எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். விளங்கிரும் உன்னை நான் கிஸ் பண்ண மாதிரி தான் அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா பொறுப்பாக வெளியே கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவள் வேன்னு வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. சரி வா நான் உன்னை வீட்டில் போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது வீடா, நான் வரவே மாட்டேன், அங்கே ஹீரோவும் அந்த வைட்டியும் ஒன்றா இருப்பாங்க, நான் போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, என்னால் பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த தைரியமும் இல்லை, நீ வேணா யாருமே என்னை கண்டுபிடிக்காத ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.